வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கும் பகுதி யூஜிடெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 1 மொழி வரலாறு. தலைப்பு வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள் பகுதி 2. அதாவது வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள், அதாவது கிளை மொழிகள்னு சொல்லக்கூடிய தலைப்புல அழகு 1 நம்ம பகுதி 1 பார்த்துருக்கோம். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேராசிரியர் தேப்போமி அவர் என்றாரு நாட்டு பகுதிகளை ஒப்பிட்டு கிளைமொழிக்கு வடிவம் கொடுத்திருக்காரு. அதே கபில் சிலவேல் என்ன சொல்றது, கிளைமொழிகளை ஆராய்ந்து கிளைமொழியை 4 பெரும் பிரிவாக, அதாவது வடக்கு கிளைமொழி, கிழக்கு கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி, இலங்கை தமிழ் அப்படின்றதெல்லாம் வகைப்படுத்தியிருக்கிறார். அதனால பகுதி 1 வடக்கு கிழக்கு கிளைமொழியை பார்த்தோம். இப்ப பகுதி 2 மேற்கு கிளைமொழியை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ மொழி வரலாறு, வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள். மேற்கு கிளைமொழி கோயம்புத்தூர், சேலம் மேற்கு கிளைமொழி எந்தெந்த பகுதியில் இருக்குன்னு வினா பகுதி. சரிங்களா? மேற்கு கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் பேசப்படும் பேச்சு தமிழை மேற்கு கிளைமொழி என்பர். இப்பகுதியில் கன்னடம், தெலுங்கு, மலையாள மொழி பேசுவோர் வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், இருளர், பனியர், காட்டுநாயக்கர், முள்ளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர், கசவார் போன்ற பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர். அதாவது எந்த கிளைமொழியில 4 வகையாக கிளைமொழி சொல்றாங்க. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு 4 வகையாக பெருசோல் பிரிச்சிருக்காரு. அப்படி அவர் பிரித்த 4 வகையான கிளைமொழிகள்ல எந்த பகுதியில நீலகிரி அதாவது தோடரின மக்கள் வாழ்றாங்க, இருளர் குழு மக்கள் வாழ்றாங்க, பனியர் மக்கள் வாழ்றாங்க, காட்டுநாயக்கர் மக்கள் வாழ்றாங்க, குறும்பர் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு வினா கேட்கலாம். அதே இன்னொரு எந்த கிளைமொழியில கன்னடம், தெலுங்கு, மலையாள மொழி பேசுவோர் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு வினா கேட்கலாம். சரிங்களா? அப்ப அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்றது எந்த கிளைமொழி, தர்மபுரி என்ன கிளைமொழி, ஈரோடு என்ன மாவட்ட கிளைமொழி அப்படின்னு வினா கேட்கலாம். எப்படி கேட்டாலும் விடை தெரிகிற மாதிரி வினாக்களை நம்மளாவே உருவாக்கிட்டு படித்தா தெளிவுபடலாம். சரிங்களா? அடுத்து தோடர் மொழியும் கோத்தா மொழியும் தனி மொழிகள் ஆகும். இது வினா பகுதி. முக்கியமான தோடர் மொழியும் கோத்தா மொழியும் தனி மொழிகள் ஆகும். தோடர், கோத்தா அப்படின்ற இந்த பழங்குடி மொழி தனி மொழி. மற்ற பழங்குடிகளின் பேச்சு தமிழ், மலையாளம், கன்னட மொழியின் கிளை மொழிகள் ஆகும். மற்ற பழங்குடி பேசக்கூடிய மொழிகள்லாம் இப்போ நம்ம நிறைய பழங்குடிகள் பார்த்தோம். என்னென்ன பழங்குடிகள் சொன்னாங்க? நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் தோடர், கோத்தர், இருளர், பனியர், காட்டுநாயக்கர், முள்ளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர், கசவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தோடரு, கோத்தரும் தனி மொழியாகும். மற்ற பழங்குடிகள் பேசும் பேச்சு தமிழ், மலையாளம், கன்னட மொழியோட கிளை மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது 2மே வினாப்பகுதி. அப்ப பிறமொழி செல்வாக்கின் காரணமாக ஒலிப்படை கடை ஒலிகள் தனி ஒலியன்களாக இக்கிளை மொழியில் உள்ளன. இதுவும் வினாப்பகுதி. ஓகே, இதுல இருந்து வினா கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுலயும் வினா கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன சொல்றாங்க? அதாவது எந்த கிளை மொழியில தனி ஒலியன்களாக கடை ஒலியன்கள் கிளை மொழியில், எந்த கிளை மொழியில கடை ஒலிகள் தனி ஒலியன்களாக இருக்கு அப்படின்னு கேட்டா மேற்கு கிளைமொழியில தான் கடை ஒலிகள் தனி ஒலியன்களாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதனை லகர கிளைமொழி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா, இந்த 4 வகை கிளைமொழியும் லகர கிளைமொழி எது, ரகர கிளைமொழி எது, சகர கிளைமொழி எது, யகர கிளைமொழி அப்படின்னு ஒவ்வொன்றும் கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ வல்லின லகரம். ஓகேங்களா? வல்லின லகரம் சொல்லக்கூடிய இந்த லகர கிளைமொழி எதுனா மேற்கு கிளைமொழியை தான் லகர கிளைமொழின்னு சொல்றோம். லகர கிளைமொழி எந்த மாவட்டத்துல எல்லாம் பேசப்படுதுன்னு வினா கேட்டா சேலம், தர்மபுரி, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்கள் கூற்று காரணத்துல கேட்கலாம். ஓகேங்களா? இதை கொடுத்து கேட்கலாம். அடுத்து லகர நகர. இது வல்லின லகரம், இது பொது லகரம், இது சிறப்பு லகரம். மொழியினின் நிலையில் லகரமாகவே ஒழிக்கப்படுகிறது. எந்த லகரமாக இருந்தாலும் அது வல்லின லகரமாகவே ஒழிக்கப்படுது. அதனாலதான் அது லகர கிளவின்னு சொல்றாங்க. இந்த மேற்கு கிளைமொழியை கொங்கு நாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங் அப்படின்னு உச்சரிக்கிறாங்கல்ல, அந்த மொழியை தான் கொங்கு நாட்டு தமிழ் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. கொங்கு நாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒழிச்சிருக்காங்க. இதுல இருக்க ஒலியன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, ஒலியன்கள்லாம் மற்ற மொழிகளை போலேயே இ, உ, ஏ, ஓ, ஆ அப்படின்ற ஒலியன்களை பெற்றும் மெய்யெழுத்துக்களும் அதே மாதிரி இப்பு, இத்து, டி. ஓகேங்களா? ஆங்கில வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இத்துக்கு டி, இட்டுக்கும் டி, இச்சுக்கு ஐ, ஓகே, இக்கு க, ஜி சவுண்டு, எஸ்
ஓகேங்களா. இன், இன், இல், இர், இவ், இ அப்படின்ற மற்ற மொழிகளை போன்றே மெய்யொலிகளும் உயிரொலிகளும் இருப்பதை காணலாம். ஓகேங்களா. அடுத்து நகரம் நகரமாதல், அதாவது தன்னகரம் ரன்னகரம் தன்னகரமாக ஆறுதல். ரன்னகரம் என்ன மாற்றம் அடையுது? நாவா மாறுதுன்னு சொல்றாங்க. நாவாம மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நா அப்படின்றது என்னன்னா ரன்னகரம். இது என்னன்னா ரன்னகரம். இந்த ரன்னகரம் தன்னகரமா மாறுது. இது முக்கியமான பாயிண்ட்டு. லகர கிளைமொழி ஃபர்ஸ்ட் பார்த்தது லகர கிளைமொழி, அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது நான் மாறுது அப்படின்றது முக்கியமான. இப்போ எனக்கு அப்படின்றது எனக்கு, என்னே, என்னை, மூணு, நினைத்து, நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரமாக மாறுகிறது, மாறுகிறது அப்படின்ற அந்த வேறுபாடு, சொற்களில் வரக்கூடிய வேற்றுப்பாடு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு சில இடத்துல தன்னகரம் மேல ரன்னகரம் தன்னகரமா ஆச்சு, இங்க தன்னகரம் ரன்னரமா மாறி இருக்கு. தன்னகரம் டாக்கடுத்து வர நாவும் ராக்கடுத்து வர நாவா மாறுகிறது. அதுதான் சாணத்தி அப்படின்றது. சாணாத்தி அப்படின்றது சாணத்தி. வண்ணான் வண்ணன், பெண் பெண்ணு அப்படின்றதெல்லாம் மாறுபாடு அடைகிறது. அப்போ பெண் என்றும் வண்ணான் என்றும் மாறக்கூடிய கிளைமொழி எது? நமக்கு வினா பகுதி இப்படி தான் கேட்பாங்க. சாணத்தி அப்படின்ற இடத்துல இந்த 3 சொல்லி நகரத்துக்குள்ள 2 சொல்லி நகரும். வண்ணான் அப்படின்றதுல 3 சொல்லிக்கு பதிலாக 2 சொல்லி இன்னும் பெண்ணுக்கு பெண்ணு அப்படின்னு 2 சொல்லி நகரம் போட்டு கொடுத்து இது எந்த கிளைமொழியில் இருக்குன்னு கேட்டால் விடை தெரியணும். மேற்கு கிளைமொழி. அது எந்த மாவட்டத்தில்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும், என்ன கிளைமொழின்னு கேட்டாலும் தெரியும். கொங்கு நாட்டு தமிழில் எப்படி மாற்றம் அடையுதுன்னு கூட வினா கேட்கலாம். எப்படி கேட்டாலும் பதிலுக்கு. அடுத்து லகரம், சிறப்பு லகரமாக இருக்கிறது நடுலகரமாக மாறுது. வாழை அப்படின்றது வாழை, கழுதை அப்படின்றது கழுதை, கிழவி அப்படின்றது கேள்வி, கொள்வி அப்படின்றதெல்லாம் மாறுபாடுது. அப்போ கிழவி அப்படின்றது கொள்வி அப்படின்னு மாறுபாடுது எம்மொழி. கிழவி அப்படின்ற சொல் கொள்வி அப்படின்றதும், கழுதை அப்படின்னு சொல்றது கழுதை அப்படின்றதும், வாழை அப்படின்றது வாழை என்று மாறுபடி அடையிறது எவ்வகையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு தெரியணும். அடுத்து லகரமாகுதல். லகரமாகுதல், வல்லின லகரம் பொது லகரமாக ஆகுறது, வல்லின லகரம் பொது லகரமாக மாறுது. காளை அப்படின்றது காளை, கவலை என்றது கவலை, கூலி அப்படின்றது கூலி. ஓகே. இந்த லகரம் என் ஒரு மேற்கு கிளைமொழி அப்படின்னா என்னென்ன சொல்லலாம் மாற்றம் அடைகிறது, இது என்ன சொல்லாக மாற்றம் அடைகிறது அப்படின்றத தெளிவாக இருக்கணும். அடுத்து சகரம், தமிழ் மொழிக்கான சா வடிவம் வடமொழிக்கான ஷா வடிவம் பெறுது அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடுன்றது சாப்பாடு, சாப்பாடு அப்படின்னு சொல்றது சாப்பாடு. சோறு அப்படின்றது ஷோறு அப்படின்ற இஷ் வடிவத்தை வடமொழி சொல் தமிழுக்கான சொல் நீங்கி வடமொழி ஆக்க சொல்லாக வருவதை பார்க்க முடியுது. அடுத்து ஐகாரம் சகரமாதல், ஐ சவுண்டும் என்னவாகுது, எந்தெந்த எழுத்தெல்லாம் சகரமா மாறுதுன்னு கூட கூற்று காரணத்தில் கேட்கலாம். சகரமும் என்னது சகரமும் சாவும் ஷாவா மாறுது, ஐயும் ஷாவாக மாறுது. ராஜா ராஷா, ஜோலி ஜோசி, ஜோலி ஜோலி. ஓகே. அப்போ இதையும் பார்த்துக்கணும். இதை தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இதோட இலக்கண கூறுகள் பாருங்க. கொங்கு நாட்டு தமிழில் பன்மை விகுதியாக இங்க ஒருமையாகவும் வினைமுற்றுகளின் விகுதியாகவும் வருகிறது. இதுவும் வினா பகுதி. என்ன சொல்றாங்க? கொங்கு நாட்டு தமிழில் பன்மை விகுதியான இங்க ஒருமையாகவும் வினைமுற்றுகளின் விகுதியாகவும் வருகிறது. ஏனுங்க அப்படின்னா வந்துடுங்க, கேட்புடுங்க, பார்த்தோங்க அப்படின்றதெல்லாம் வருத நம்ம நோட் பண்ணணும். ஓகே. அடுத்து பொழுது என்ற வடிவிற்கு நிகராக பொடி என்ற விகுதி கிளைமொழியில் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் முக்கியமான வினா பகுதி. பொழுது என்ற வடிவத்திற்கு நிகராக பொடி என்ற விகுதி கிளைமொழியில் பயன்படுத்தப்படுகிறது. வரும் பொழுது அப்படின்றது வரும்படி, போகும் பொழுது போகும்படி, கேட்கும் பொழுது கேட்கும்படி அப்படின்றதெல்லாம் அந்த சொல் மாறுபடுறத நம்மளால அறிய முடியுது. அப்போ பொழுது அப்படின்றதுக்கு புடி என்ற மாற்றம் எம்மொழியில் இருக்கிறது. எம்மொழி வழக்கு அப்படின்லாம் கேட்கலாம். மேற்கு கிளைமொழி. அடுத்து விடு என்பதற்கு பதிலாக போடு என்பதை கிளைமொழியில் காணலாம். விடு அப்படின்றதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துறாங்க?
போடு அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்காங்க. சொல்லிவிடு, சொல்லிடு போடு, செய்து விடு, செய்து போடு அப்படின்னு சொல்லிட்டு விடுன்ற சொல் போடு அப்படின்ற பொருளில் வந்திருக்கிறத நம்மளால் அறிய முடியுது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபாக ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ என்ற 2 வேற்றுமை உருபுகள் உள்ளன. கத்தி கத்தி ஏ கத்தியே, அவன் அவனையே. ஆறாம் வேற்றுமை உருபாக இன்ற பயன்படுத்தப்படுகிறது. எனது வீடு என்ற வீடு, எனது வீடு அப்படின்றது என்ற வீடு, என்ற பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை தான் இங்கே சொல்றாங்க. ஓகேங்களா? பொதுவா தூ ஆறாம் வேற்றுமை உருபாக இருக்கக்கூடிய ஒரு சொல் என்னவோ மாறியது இன்ற அப்படின்னு பயன்படுத்தி என்ற வீடு அப்படின்னு மாற்றம் அடைகிறத நம்மளால அறிய முடியுது. இதோட அறிஞ்சொல் சொல் பார்த்தோம்னா, அதாவது இந்த மேற்கு கிளைமொழியில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனத்தான் அணில், ஈச்சலு அப்படின்னா ஈசல், உருவாமே வே அப்படின்னா உருமாவே அப்படின்னா தலைப்பாகை, 800 அப்படின்னா 800, ஒரு சந்தி ஒரு வேளை உணவு, உடன்பிறப்பு உடன் பிறந்தவர்கள், மறுகாலி மீண்டும், கக்குட்டி பன்றிக்குட்டி, கொடிக்காயி நிலக்கோட்டை. அப்போ இதில் ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்து இது எந்த கிளைமொழியில் இருக்கு, இந்த சொல் இவ்வாறாக மாறுபட்டது எந்த கிளைமொழி அப்படின்னு வினா கேட்கலாம். அடுத்து பட்டாசாலை அப்படின்னா முற்றம், சத்தம்னா வரி, ஆரியம்னா கேழ்வரகு, மக்கியானாலு அப்படின்னா மறுநாள், சேவா அப்படின்னா பனம்பழம், தலைமூட்டை தலையணை, நங்கையே கணவரது சகோதரி, அடாவி பள்ளீரு, எவுரு ஓனான். அடுத்து ஓதகத்தான் ஓனான், அங்கே பனையோலை, தென்கி நாயி, துண்டி தடியான பெண், நாட்னி விளக்கு, கூளச்சு கூளைச்சி குட்டையான பெண், இளநீர் அப்படின்றத சொல்லலாம், இப்பயும் பயன்பாட்டிலே இருக்கு. சரியா? அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா மேற்கு கிளைமொழினா அடுத்து நம்ம பார்க்கறது தெற்கு கிளைமொழி. இப்போ மேற்கு கிளைமொழி பார்த்தோம், இதோட தொடர்ச்சியாக தெற்கு கிளைமொழி, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு, தெற்கு கிளைமொழி பார்க்குறோம். தெற்கு கிளைமொழி அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களில் சொல்கிறாங்கன்னா, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் வழங்கும் பேச்சு வழக்கினை தெற்கு கிளைமொழி என்பர். இதில் அகர ஒற்றுமையாலும் ழகர இன்மையினாலும் படற்கை பன்மை வடிவத்தாலும் வேற்றுமை உருவாலும் இப்பேச்சு வழக்கு தனி ஒரு கிளைமொழியாக இருக்கு. அப்ப கபில் சிபல் கொடுத்த 4 கிளைமொழியில தனி ஒரு கிளைமொழியாக இருக்கக்கூடிய மொழி என்ன மொழினா இந்த தெற்கு கிளைமொழி. எதனால அது தனி ஒரு கிளைமொழியாக இருக்குன்னா, ழகர ஒற்றுமையாலும் ழகர இன்மையினாலும் படற்கை பன்மை வடிவத்தாலும் வேற்றுமை உருவாலும் இந்த பேச்சு வழக்கு தனி ஒரு கிளைமொழியாக இருக்கு. அப்ப தனி ஒரு கிளைமொழியாக இருக்கக்கூடிய மொழி என்ன மொழினா தெற்கு மொழி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசும் பேச்சு வழக்கை இக்கிளைமொழியின் உட்பிரிவாக கொள்வர். அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சு வழக்கின் எந்த மொழி உட்கிளை மொழியாக இருக்கு, உட்பிரிவு மொழியாக இருக்கு, அது ஒரு கிளைமொழியாக உட்பிரிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெற்கு கிளைமொழி. கன்னியாகுமரி பேச்சு வழக்கு ரகரத்தை காணலாம். ரகர ஒளி அதிகமாக இருக்கிறது எங்க கன்னியாகுமரி பேச்சு வழக்கத்துல என்ன பார்க்குறாங்க, ரகர ஒளியை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இருக்குல்ல, ஒவ்வொரு கிளைமொழிக்கும் அது மாதிரி கன்னியாகுமரினா ரகரத்தை. அப்ப இந்த உட்பிரிவு கிளைமொழியினை ரகர கிளைமொழி என்பர். நீண்ட கால திருவாங்கூர் அரசின் கீழ் இருந்ததால் மலையாள மொழியின் செல்வாக்கை இந்த உட்பிரிவு கிளைமொழியில் காணலாம். நீண்ட காலம் இந்த அரசு எதன் கீழ் இருந்துச்சுன்னா திருவாங்கூர் அரசு கீழ் இருந்துச்சு. அதனால இம்மொழியில எதோட செல்வாக்க காணலாம், மலையாளத்தோட செல்வாக்க நம்மளால காண முடியுது. எதுல, தெற்கு கிளைமொழியில.
நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்குள்ள ஒற்றுமை. நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்குள்ள ஒற்றுமையை டாக்டர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் தனது ஆய்வுக் கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டிருக்காரு. நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்குள்ள ஒற்றுமை பற்றி டாக்டர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் தனது கட்டுரையில் சொல்லியிருக்காரு. நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும், சரிங்களா, நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்குள்ள ஒற்றுமையை டாக்டர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் தனது ஆய்வு கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். ஜேசுதாஸ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட பேச்சு வழக்கை தனி வட்டார கிளைமொழி என கூறலாம் என்கிறார். சரிங்களா, அப்ப சாகத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்காரு, நாஞ்சில் நாட்டையே இலங்கை தமிழ் மொழியில ஒற்றுமையை பத்தி ஆய்வு கட்டுரை ஒன்று சொல்லியிருக்காரு. ஜேசுதாஸ் என்ன சொல்றாரு, கன்னியாகுமரி மாவட்ட பேச்சு வழக்கை தனி வட்டார கிளைமொழியாக கூறலாம், அதை ஒரு தனி வட்டார கிளைமொழியாக குறிப்பிடலாம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. யாரு, ஜேசுதாஸ். அடுத்து, இக்கிளை மொழியில் லகர லகரத்துடன் இணைந்து விட்டது. இக்கிளை மொழியில் என்ன ஆயிடுச்சு, சிறப்பு லகரம், ஓகேங்களா, சிறப்பு லகரம், லகரம் லகரத்துடன் பொது லகரத்துடன் இணைந்து விட்டது. பிறமொழி செல்வாக்கினால் ஐகார ஒளியன்களாக உள்ளது. பிறமொழி செல்வாக்கினால் ஐகார ஒளியன்களாக உள்ளது. கன்னியாகுமரி உட்கிளை, ஓகேங்களா, கன்னியாகுமரி உட்கிளை மொழியில் உள்ள ரகரம் மற்ற கிளை மொழியிலிருந்தும் வேறுபடுத்தி காட்டுகிறது. கன்னியாகுமரியில் இருக்க அந்த உட்கிளை மொழியான ரகர மொழி மற்ற கிளை மொழியிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இக்கிளை மொழியில் சகரம் யகரமாக மாறுகிறது. இது வினாப்பகுதி. அதாவது, எந்த கிளை மொழியில சகரம் யகரமாக மாறுகிறது, சாக்கு பதிலா என்ன மாறுகிறது, யகரம் மாறுகிறது. அப்ப அது என்ன மொழி? சகரம் யகரமாக மாறக்கூடிய மொழி தெற்கு மொழி, தெற்கு கிளை மொழி. அந்த தெற்கு கிளை மொழி தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆகாரம் ஏகாரமாக இந்த உட்கிளை மொழியிலே மாறுகிறது. ஆகாரம் ஏகாரமாகவும் இருந்த உட்பிணை மொழியில் உட்கிளை மொழியில் மாறுகின்றது. வாங்கே மர் ஆங்குமர் பன்மை விகுதியாக கன்னியாகுமரி தமிழில் காணப்படுகிறது. அக்காமார் நாடகமார், ஓகேங்களா, அக்காமார் நாடகமார் வச்சி கொண்டு என்ற மூன்றாம் வேற்று விரிவாக இருந்த உட்கிளை மொழியில் வழங்கப்படுகிறது. கத்தியே வச்சு, கத்தியே தொட்டு, ஓகே, கத்தியே வச்சு கத்தியே கொண்டு, ஆக என்பது அவ என கன்னியாகுமரி பேச்சு வழக்கில் மாறுகிறது. எனக்காக, எனக்காவே, வீட்டுக்காவே அப்படின்ற சொல் மாறுபடுறது நம்மளால் அறிய முடியுது. தெற்கு கிளை மொழியில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் சாமான் என்பதை ஜாமான் என உச்சரிக்கின்றனர். அப்போது எந்த கிளை மொழியில சாமான் அப்படின்றது ஜாமான் அப்படின்னு வடமொழி ஆக்கத்தில் உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அது மதுரை மாவட்ட கிளைமொழி. அடுத்து, திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழில் நிகழ்கால உறுப்பாக தகரம் வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிறுவர்கள் முன்னிறை பெயர். திருநெல்வேலி மாவட்ட தமிழில் நிகழ்கால உறுப்பாக தகரம் வருகிறது. அவன் செல்லும் தான் அவன் போக்கு, அவன் சொல்லுதான் அவனுக்கு கேக்குதான் அப்படின்னு. அப்போ முன்னிலை பெயரில் நீ, நீரு, நீங்கள் என்ற 3 வடிவங்களும் வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்ட தமிழில் நிகழ்கால உறுப்பாக இருந்த தகரம் வருகிறது. அவன் சொல்லுதான் அவன் கேட்கதான். முன்னிலை பெயரில் நீர், நீரு, நீங்கள் 3 போன்ற 3 வடிவங்களும் வழங்கப்படுகிறது. 3 வடிவங்களும் வழங்கப்படுகிறது. ஓகே, இப்போ பாருங்க, தகரம் வருகிறது, அவன் சொல்லுதான் அவன் கேட்கதான். அப்போ முன்னிலை பெயரில் நீர், நீரு, நீங்கள் என்ற 3 வடிவங்களும் வருகிறது. முன்னிலை பெயரில் என்னென்ன இருக்கு? நீ, நீரு, நீங்கள் என்ற 3 வடிவங்களும் வழங்கப்படுகிறது. செட்டிநாட்டு தமிழில் இது முக்கியமான வினாப்பகுதி, அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வினா, பிஜிலாம் அடிக்கடி கேட்குறாங்க. செட்டிநாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் என்றும், சரிங்களா, சரிங்களா, செட்டிநாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல்
இந்த பந்தல் அப்படின்ற சொல் அமங்கலத்துக்கா திருமணச் சடங்குக்கான்னு கேட்பாங்க. குழப்பறதுக்காக குற்றுக்காலத்தில் ரெண்டையும் கொடுத்துமே கேட்கலாம். அதனால தெளிவுபடுத்திக்கணும். அப்போ செட்டிநாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் என்றும், சுப காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுவதை கேப்டன், ஓகேங்களா, போடப்படுவதை சரி என்ன சொன்னேன், சுப காரியங்களுக்கு போடப்படுவது கொட்டகை என்ற பெயரும். சரியா, செட்டிநாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடுறத பந்தல் என்றும், சுப காரியங்களுக்கு போடுறது, இது முக்கியமான இது. செட்டிநாட்டு தமிழ்ல அமங்கல காரியங்களுக்கு போடுறத பந்தல் என்றும், சுப காரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை என்றும் கூறுவர். ஓகேங்களா, கொட்டகை கொட்டகை அப்படின்னா என்னது, சுப காரியங்களுக்கு போடக்கூடியது. அமங்கல காரியங்களுக்கு போறது பேர் தான் பந்தல். நம்ம எல்லாத்தையுமே ஒரே சொல்லே பந்தல் அமைக்கிறோம் அப்படின்னு ஒரே சொல்லே அழைக்கிறோம். கொட்டகை அப்படின்றது சுப காரியங்களுக்கு போடுவது, அமங்கல காரியங்களுக்கு போடுவதை பந்தல் அப்படின்ற சொல்லால குறிக்கிறாங்க. அப்ப தமிழகம் முழுவதும் எவ்வித வேறுபாடும் இன்றி போடப்படுவதை பந்தல் என்பர். தமிழகம் முழுவதும் என்ன செய்யறாங்க, அந்த வேறுபாடுலாம் வேணாம், கொட்டகை பந்தல்லாம் வேண்டாம், ஒரே பொருள்ல அதை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, காரியங்களுக்கு போடுவதை கொட்டகை என்றும் கூறுவர். அப்ப தமிழகம் முழுவதும் வெவ்வேறு வேறுபாடின்றி போடுவதை பந்தல் என்பர். இந்த ஒலியின் வேறுபடுகிறது, அந்த அர்த்தம் முடிவு பாகுபாட்டு கோட்டு செட்டிநாட்டு தமிழை மற்ற வட்டார வழக்கிலிருந்தும் மாறுகிறது. அப்ப அப்பாலே அப்பொழுது, அப்பாலே அப்படின்றது அப்பொழுது. அப்ப ஒரு ஒலியனை வேறுபடுகிறது, அர்த்தம் முடிவு பாகுபாட்டு கோடு செட்டிநாட்டு தமிழை மற்ற வட்டார வழங்கிலிருந்தும் அப்பாலே அப்பொழுது, அப்பாலே அப்பொழுது அப்படின்லாம் மாறுது. அப்ப இதுல சொல்லப்பட்ட அருஞ்சொல் பாருங்க, அர்த்தம் முடிவு, அப்பாலே அப்பொழுது, அருணாக்கொடி அரையான், ஈராங்காய் வெங்காயம், ஈராங்காய் அப்படின்னா வெங்காயம், எத்த உதை, ஒதுக்கீடு சரிசெய், ஓராட்டு தாலாட்டு, ஓராட்டு தாலாட்டு. ஓராட்டு அப்படின்றது தாலாட்டு, கம்புக்கூடு அப்படின்றது அக்குள், கம்மா அப்படின்னா பாசநெறி. அப்போ இந்த சொல் ஏதாவது கொடுத்து இதற்கு இது என்னன்னு எப்படி பயன்படுத்துகிறாங்க, தெற்கு கிளை மொழியில் இந்த சொல்லை எப்படி பயன்படுத்துகிறாங்க, இந்த சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கும் விடை அளிக்க நம்ம தயாராக இருக்கணும். களவாணி திருடன், கிறக்கம் மயக்கம், கௌடம் கிழவன், கௌடி கிழவி, சீமத்தண்ணி மண்ணெண்ணெய், நாணவந்தான் அப்படின்னா மைனா, படப்பு அப்படின்னா வைக்கோல் போர், வெஞ்சனம் அப்படின்னா கறி, வெஞ்சனம் என்றால் கறி. வெஞ்சனம் கறி, வாவரசி, சுமங்கலி, திருமண பெண். சரிங்களா, அப்போ இந்த சொல்ல ஏதாவது ஒன்று கொடுத்து, கிறக்கம் அப்படின்றது எம்மொழி சொல், இல்லைன்னா கிழவன் கிழவி மைனா கறி அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேர்டை கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்து இது எம்மொழி, எந்த மொழியில் இந்த கிளவி பெற்றிருக்கு அப்படின்னு வினா கேட்கலாம். சரிங்களா, அப்போ அதையும் தெளிவுபடுத்திக்கணும். பந்தல் அப்படின்றது அமங்கல காரியங்களுக்கு போடல், கொட்டகை அப்படின்றது சுப காரியங்களுக்கு போடல், அப்ராணி அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன், இன்கிட்டு அப்படின்னா இங்கே, அவன்கிட்டு அப்படின்னா ஓகே, இன்கிட்டு அப்படின்னா இங்கே, அங்கிட்டு அப்படின்னா அங்கே. சரியா, பந்தல் அப்படின்றது அமங்கர காரியங்களுக்கு போடல், கொட்டகை அப்படின்றது சும காரியங்களுக்கு போடக்கூடிய சுப காரியங்களுக்கு போடக்கூடிய பந்தல். ஓகேவா, அதுதான் அப்படி பயன்படுத்து. ஓகே, இதுல இருந்தும் வினாக்கள் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. எங்கிட்டு எங்கே, இம்புட்டு இவ்வளவு, எம்புட்டு எவ்வளவு, அம்புட்டு அவ்வளவு, நிப்பாட்டு அது நிப்பாட்டு நிறுத்து, அம்புட்டு அவ்வளவு, எம்புட்டு எவ்வளவு, இம்புட்டு இவ்வளவு, எங்கிட்டு எங்கே அப்படின்ற சொல்லலாம் இங்கே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து அரி அப்படின்னா அரிசி, எள்ளு அப்படின்னா எலும்பு, கொமை அப்படின்னா பரிசிக்குத்தல், கொள்ளாம பரவாயில்லை, சக்கே பலாப்பழம், கண்டு, சக்கே பலாப்பழம், கண்டு உதடு, தள்ளு பட்டுக்கொட்டை. சரி, பட்டுக்கொட்டைன்றது தவுனுன்னா பனங்கொட்டை,
தவறு, ஊர் பேரை சொல்லிட்டேன். சரியா? தவுனு அப்படின்னா பனங்கொட்டை. அப்போ அரினா அரிசி, எள்னா எலும்பு, கமே அப்படின்னா பரிசீலித்தல், கொல்லாம அப்படின்னா பரவாயில்லை, சக்கை அப்படின்னா பலாப்பழம். இது முக்கியமான வினா. ஓகேவா? என்ன அதாவது மேற்கு கிளைமொழி இல்லைன்னா தெற்கு கிளைமொழி அப்படின்னு கொடுத்து இந்த சக்கை அப்படின்றது பலாப்பழம் அப்படின்னு எம்மொழியில பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. கண்டு உதடு, தவுனு அப்படின்னா பனங்கொட்டை, தவு அப்படின்னா பனங்கொட்டை, தொழி அப்படின்னா சேரு, பட்டி நாய், பாட்டம் குத்தகை, அடியாத்திரம் சடங்கு, அனந்தவதி ஓரகத்தி, சாடு சேரு, சூழி கர்ப்பிணி, துட்டி சாவு, சொக்காரன் அப்படின்னா உறவுக்காரன், சொக்காரன் அப்படின்னா உறவுக்காரன். கொஞ்சம் சொல்லம் கொடுத்து வினா கேட்கலாம். சரியா? இப்போ நம்ம பார்த்த அழகு 2ல் மேற்கு கிளைமொழி தெற்கு கிளைமொழின்னு 2 வகையான கிளைமொழி, மொத்தம் 4 கிளைமொழிகள் சொல்லியிருந்தாரு. அதில் விடுபட்டது தான் நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? விடுபட்ட மொழியை தான். ஓகேங்களா? அப்போ அந்த கிளைமொழிகளை பார்த்தோம். அப்போ இதற்கான பயிற்சி வினா பார்த்துடலாம். மத்திய கிளைமொழி எவ்வகை கிளைமொழி? மத்திய கிளைமொழி எவ்வகை கிளைமொழி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மத்திய கிளைமொழி, அதாவது மத்திய அப்படின்னா தஞ்சை. ஓகேவா? மத்திய கிளைமொழி எவ்வகை கிளைமொழின்னு கேட்டிருக்காங்க. அந்த மத்திய கிளைமொழி அப்படின்றதுனா எவ்வகை மொழி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ நம்ம பார்த்த 4 வகை கிளைமொழி பார்த்தோம்ல, வடக்கு மொழி, மேற்கு மொழி, அதாவது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்னு 4 வகை மொழியாக பார்த்தோம்ல. அதில் மேற்கு கிளைமொழின்னு சொன்னோம்ல, மேற்கு கிளைமொழி அந்த மொழி தான் மத்திய கிளைமொழின்னு சொல்கிறாங்க. அதாவது தஞ்சை, திருச்சி, மதுரை அந்த மாவட்டங்களில் பேசக்கூடிய மொழியில தான் மத்திய கிளைமொழி. அப்போ இந்த மத்திய கிளைமொழியில் எவ்வகை, முக்கியமான வினாப்பகுதி, மத்திய கிளைமொழி எவ்வகை கிளைமொழி அப்படின்னு கேட்குறாங்க. ழகர கிளைமொழியா, ஓகே, ழகர கிளைமொழியா, யகர கிளைமொழியா, ரகர கிளைமொழியா, யகர கிளைமொழியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மத்திய கிளைமொழியை என்ன வகை கிளைமொழியாக சொல்லுவாங்க அப்படின்னா லகர, அதாவது சோழ நாட்டு தமிழ் என்றும் கூறுவர். இந்த தமிழை என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க? சோழ நாட்டு தமிழ் என்றும் சொல்லுவாங்க. ரகரத்துடன் இணைந்து விட்ட நிலையும் காணலாம். எம்பொழுது, மல்லாட்டே போன்ற சொற்களை கொண்டு இக்கிளைமொழி பேசும் மக்களை இனம் கொண்டு சொல்லலாம். இந்த வகை கிளைமொழிகளை ஈஸியாக நம்மளால் இனம் கண்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இது எவ்வகையான கிளைமொழி? இந்த மத்திய கிளைமொழியை எவ்வகை கிளைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த மேற்கு கிளைமொழியை பார்த்தோம். மேற்கு கிளைமொழியை என்ன கிளைமொழியாக பார்த்தோம்? மேற்கு கிளைமொழி கன்னட மொழி, பல மொழிகள் பேசுது. இதில் லகர கிளைமொழி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். லகர கிளைமொழி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? லகர கிளைமொழி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி இந்த மேற்கு கிளைமொழியை என்ன வகையான லகர கிளைமொழியா, ரகர கிளைமொழியா, நகர கிளைமொழியா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இது லகர கிளைமொழி. ஓகேங்களா? லகரம் மல்லாட்டே, தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வழங்கும் மத்திய கிளைமொழி என்பர். ஓகே, சோழ நாட்டு தமிழ் என்றும் கூறுவர். லகர ஒலியன்கள் வழங்கும் கிளையாகும். இதை லகர கிளைமொழி, அதாவது சிறப்பு லகர கிளைமொழின்னு சொல்லுவாங்க. மத்திய கிளைமொழி சிகர கிளை. நம்ம பார்த்த மேற்கு கிளைமொழி வல்லின லகரம் இருக்குல்ல, அந்த லகர கிளைமொழி. ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கு வினா பகுதி. முக்கியமாக இதுதான் நம்மளோட குழப்ப மாதிரி நிறைய வினாக்கள் கேட்பாங்க. அப்போ மத்திய அப்படின்னு கேட்டால், மத்திய கிளைமொழின்னு கேட்டால் சிறப்பு லகரம். ஓகே, அதே மேற்கு கிளைமொழின்னு கேட்டால் இது வல்லின லகரம், லகர கிளைமொழி. இது 2ஐயும் தெளிவுபடுத்திக்கணும். அதுக்காக தான் இந்த வினா கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதற்கடுத்து பயிற்சி வினா 2. பயிற்சி வினா 2 என்ன சொல்லுது? பிறமொழி செல்வாக்கின் காரணமாக ஒலிப்புடைய கடை ஒலியன்கள் தளி ஒலியன்களாக மாறுவது என் மொழி?
சரியா? இதுவும் ரொம்ப முக்கியம். பிறமொழி செல்வாக்கின் காரணமாக ஒலிப்புடைய கடை ஒலிகள் தனி ஒலியன்களாக இக்கிளைமொழியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு லகர கிளைமொழியான கொங்கு நாட்டு தமிழான பார்த்தோம். அப்போ அந்த கொங்கு நாட்டு தமிழ்ல தான் இந்த மொழி இருக்கு. அது என்ன மொழி? மேற்கு கிளைமொழி. அப்போ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கொங்கு நாட்டு தமிழும் கேட்கலாம், லகர கிளைமொழியும் கொடுக்கலாம், மேற்கு கிளைமொழி. ஆப்ஷன்ல என்ன கொடுத்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். பிறமொழி செல்வாக்கின் காரணமாக ஒலிப்புடைய கடையொலிகள் தளி ஒலியன்களாக வருவது என்ன மொழி அப்படின்னு சொன்னா மேற்கு கிளைமொழி, கொங்கு நாட்டு தமிழ், இல்லைன்னா லகர கிளைமொழி. மூன்றும் ஒன்றுதான். விடை ஒன்றுதான். அடுத்து பயிற்சி வினா 3. பயிற்சி வினா 3. நாஞ்சி நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமையை டேஸ் தமது ஆய்வு கட்டுரையில் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்குள்ள ஒற்றுமையை டாக்டர் சா அகத்தியலிங்கம். ஓகேங்களா? டாக்டர் சா அகத்தியலிங்கம் என்ன பண்ணியிருக்காரு, 2 தமிழுக்கும், நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்குள்ள ஒற்றுமையை தனது ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். யாரு? சா அகத்தியலிங்கம். அதே ஜெயசுதாஸ் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, அவர் கன்னியாகுமரி மாவட்ட பேச்சு வழக்கை தனி வட்டார கிளை மொழின்னு சொல்லியிருக்காரு. இதையும் அதே பகுதியில தான் பார்த்தோம். சரிங்களா? ஜெயசுதாஸ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட பேச்சு வழக்கை தனி வட்டார கிளைமொழின்னு சொல்லியிருக்காரு. நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்குள்ள ஒற்றுமையை டாக்டர் சா அகத்தியலிங்கம் தனது ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். சரியா? அதையும் பார்த்துக்கணும். அடுத்து பயிற்சி வினா 4. பயிற்சி வினா 4 இது முக்கியமா அடிக்கடி தேர்வுல கேட்கக்கூடிய வினா. அதாவது செட்டி நாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை என்ன பெயரில் அழைப்பர்? சரிங்களா? செட்டி நாட்டு தமிழ்ல அமங்கல காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் அந்த கொட்டகை அப்படின்னு இருக்குல்ல, பந்தல் கொட்டகை அப்படின்றது செட்டிநாட்டு தமிழ்ல என்ன சொல்லால பயன்படுத்துறாங்க? ரொம்ப முக்கியமான செட்டிநாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் என்றும் சுப காரியங்களுக்கு போடுவதை கொட்டகை என்றும். இங்க என்ன வினா கேட்டிருக்கோம், அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை என்ன பெயரால் அழைப்பர்? பந்தல் என்ற பெயரில் அழைப்பர். இதே சுபகாரியம் அப்படின்னா கொட்டகை. இது முக்கியமான அடிக்கடி தேர்வுல கேட்கக்கூடிய ஒரு வினா பகுதி. பயிற்சி வினா 5. பயிற்சி வினா 5. 5ல தெற்கு கிளைமொழி பேசும் மாவட்டங்கள் யாவை? இப்படியும் கேட்கலாம். தெற்கு கிளைமொழி பேசக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கு? பொதுவாகவே 4 கிளைமொழியும் மாவட்டங்கள் தெரிஞ்சுக்கணும். வடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாவே வேலூர், சித்தூர், கிருஷ்ணகிரி என்றும், கிழக்கு என்றால் காவிரி டெல்டா பகுதி திருச்சி, கரூர், தஞ்சை என்றும், மேற்கு என்றால் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் என்றும், தெற்கு அப்படின்னா மதுரை, தென்மேற்கு திருநெல்வேலி, நாகர்கோயில். சரிங்களா? நாகர்கோயில், ராமநாதபுரம், தூத்துக்குடி, மதுரை இந்த மாவட்டங்களை தான் தெற்கு கிளைமொழி பேசும் மாவட்டங்கள் என்பர். ஓகே, அப்போ 4 மாவட்டங்களுக்கும் என்னென்ன மாவட்டங்களும் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு மொழிக்கும் என்ன பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இதில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா வடக்கு கிளைமொழின்னு சொல்லக்கூடிய வடக்கு கிளைமொழின்னு சொல்லக்கூடிய மொழி யகர கிளைமொழியாகவும், அடுத்து கிழக்கு கிளைமொழின்னு சொல்லக்கூடிய கிழக்கு கிளைமொழி, வடக்கு கிளைமொழி பார்த்துட்டோம். வடக்கு அப்படின்னாவே யகர கிளைமொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மத்திய கிளைமொழி. ஓகேங்களா? மத்திய கிளைமொழியை சிறப்பு லகர கிளைமொழி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் கிழக்கு கிளைமொழி. அதுக்கடுத்து மேற்கு கிளைமொழின்னு சொல்லக்கூடியது லகர கிளைமொழி. தெற்கு கிளைமொழி அப்படின்னு சொல்றது தெற்கு கிளைமொழியில யகர கிளைமொழி இருக்கும். ரகரத்தை மொழியாக வச்சிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு மொழிக்கும் என்னென்ன ரகர கிளைமொழி என்பர். சரிங்களா? உட்பிரிவா ரகர கிளைமொழின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மொழிக்கு உள்ள என்ன எழுத்து அங்க மொழியா பயன்படுத்தப்படுது, அதிகமா வழக்குல இருக்கு, அதுல என்னென்ன மாவட்டங்கள்ல பேசப்படுது, எல்லா செய்தியுமே இதுல இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இன்று நிறைவு பகுதி இதோட நிறைவு பெற்றது. இந்த பகுதி 2 இதோட நிறைவு பெற்றது. அடுத்த காணொலியில் பகுதி 3. ஓகேங்களா? இதோட தொடர்ச்சியான பகுதி வட்டார மாவட்ட மொழியின் தன்மையான தொடர்ச்சியை பார்ப்போம். அந்த தொடர்ச்சியில் என்ன செய்தியை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கன்னியாகுமரி மாவட்ட பேச்சு வழக்கு எவ்வாறு இருக்கு, அதற்கடுத்து சமூக கிளைமொழிகள் என்ன அப்படின்ற செய்தி, சமூக
கிளைமொழிகள்னா என்ன, அதோட தொடர்ச்சி என்ன, சமூக கிளைமொழிகளை பற்றி பேசுகிறப்ப என்னென்ன சமூகங்கள் சார்ந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்ற செய்தியை அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். எப்பயுமே நிறைவு பகுதியில் ஒரு நற்கருத்தோடு முடிப்பது நமக்கு வலுவோம். இன்றைய சிந்தனை என்னன்னா, வாழ்க்கையில் சவால்களை தவிர்க்க முடியாது. சவால்கள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் அவற்றை கடக்கும் போது உண்மையான வலிமை வெளிப்படும். சவால் இருந்தாதான் உன்னோட பலம் என்னன்றது உண்மை மற்றவங்களுக்கு தெரியும், உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சவாலை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அஞ்சக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, எதிர்த்து போகணும். எதிர்த்து போன்றால் மட்டும்தான் அவற்றை கடக்கும் போதுதான் உண்மையான வலிமை எனப்படும். உனக்குள்ளேயும் பலம் இருக்கு, உனக்கும் வீரம் இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப எதற்கும் அஞ்சாம எதிர்த்து நின்றா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். சவாலை எதிர்க்கிறவனுக்கு மட்டும்தான் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றிக்கான பலனும் தெரியும். அவனை பற்றி அவன் அறிவான், உலகமும் அறியும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.